பாவியை தண்டித்து விட்டேன். பக்தனுக்கு ஆசி வழங்கினேன். பிரபஞ்சத்திற்கு வேதமும் கிடைத்துவிட்டது. இப்போது நான் எதற்காக இந்த இடம் தேடி வந்தேனோ அது கிடைக்குமா தேவி? ஆசையில் வந்திருந்தால் வேதத்தை காக்க நீங்கள் சென்றிருக்க மாட்டீர்கள். நீங்கள் கடமை உணர்வோடுதான் இங்கு வந்துள்ளீர்கள். அதனால் உங்கள் ஆசை நிச்சயம் நிறைவேறும். செல்லலாமா? எங்கு நாராயணா? நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே மீண்டும் செல்லலாம். தங்கள் கர்மம் தங்களுக்காக காத்திருக்கிறது. எங்கு பிரிவு ஏற்பட்டதோ அங்குதான் நாம் இணைய வேண்டும். இந்த அற்புதமான நிகழ்விற்காக நீ மீண்டும் வந்தே ஆக வேண்டும் தேவி. நான் தான் கூறினேனே தேவி, லக்ஷ்மியின் பாதம் பட்டால் அனைத்தும் வளம் பெறும். இந்த இடத்தை மீண்டும் வளம் நிறைந்ததாக மாற்றியதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அது மட்டுமா கூறினீர்கள்? நான் உங்களுடைய துணைவியாவேன். நாம் இருவரும் இணைந்தால்தான் முழுமையடையும். வளம் லக்ஷ்மியாக வரும் என்றால் இன்பம் நாராயணர் என்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஒன்றாக இருந்தால் இந்த அகிலம் முழுவதும் லக்ஷ்மி நாராயணரின் கோட்டையாகிவிடும். பிரபஞ்சத்திற்கு பங்களிப்பாற்ற உதவி செய்ததற்கு மிக்க நன்றி நாராயணரே. நீ என் சகோதரன் அல்ல, எப்பொழுதும் என்னுடைய பக்தனாகவே இருந்தாய். உன்னை பொறுத்தவரையில் உன் பிரபஞ்சமே நான் தான், அந்த கடவுளும் நான் தான். சகோதரா, இன்று எரியப் போவது உன்னுடைய சிதை அல்ல. இன்று நான் உன்னை அழித்தவனை தீக்கு இரையாக்கி பழி வாங்கப் போகின்றேன். அந்த பயங்கர நெருப்பில் எரிந்து சாம்பலாகப் போவது அந்த நாராயணன். அவனிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்வேன். அவனுடைய படைப்புகளையும் அவனுடைய லக்ஷ்மியையும் பறித்துக் கொள்வேன். சரி நாராயணரே, காரணமின்றி நீங்கள் ஏதும் செய்பவர் அல்ல. என்னை திரும்ப இங்கு அழைத்து வந்ததற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் உள்ளது, சரிதானே? காக்கும் கடவுளான நான் இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் அல்லவா?
லக்ஷ்மியாகிய நீதான் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம். பிரபஞ்சத்தின் இன்பமும் அதன் வளமும் தாங்கள் தான் தேவி. அதனால் தங்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை நாராயணரே. நீங்கள் என்னை தாக்கியதற்காக அந்த நொடியே அஜனா அசுரர்களை தண்டித்தீர்கள். ஆனால் அன்று அந்த பறவையின் விஷயத்தில் உங்கள் பார்வை ஏன் மாறுபட்டது? பிரபஞ்சத்தின் சில உயிர்கள் மற்றொன்று இரையாக கொண்டே உயிர் வாழும். பார்வை மாறவில்லை, சூழ்நிலைதான் மாறியுள்ளது. அந்த பறவையின் செயலானது தன்னுடைய உணவிற்காக செய்தது. ஆனால் ஹயக்ரீவனின் தம்பியின் செயல் கெட்ட எண்ணங்களால் உண்டானது. அவனது ஆசை இப்பிரபஞ்சத்தையே பேராபத்தில் தள்ளக்கூடும். அதனால் உன்னை காப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க அவனை வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் ஆதார நிலையை யாரேனும் அழிக்க நினைக்கிறார்கள், அப்போதெல்லாம் அவர்களை தண்டிப்பது என்னுடைய கடமையாகும். அப்படியென்றால் நம் உறவும் கடமைக்கு கட்டுப்பட்டதா? அல்லது நம்முடைய உறவு அதற்கும் மேலானதா? கூறுங்களேன். உறவு நீ நீரை புனிதமாக்கி அதை வளமாக்கினாய். மரங்களை எல்லாம் பூ பூத்து காய்க்க செய்தாய். இருளில் இருந்த இப்பிரபஞ்சத்தை உன்னுடைய வருகையால் நீ ஒளிமயமாக்கினாய். முதலில் என் இதயத்தை அன்பினால் துடிக்க வைத்தாய். அதன் பிறகுதான் அன்பு நிறையத் துவங்கியது. அந்த அன்பே நமக்குள் இருக்கும் உறவு. அந்த அன்பு கடமையற்ற அன்பாக இருந்தால் அது அன்பே அல்ல தேவி. மேலும் எந்த கடமையில் அன்பு இல்லையோ அது கடமையே அல்ல. இதுதான் நமது உறவு தேவி. அன்பும் கடமையும் இணைந்த சமநிலை. ஏதேனும் தவறாகி இருந்தால் மன்னித்து விடு தேவி. என்னுடைய எண்ண ஓட்டத்தை நீ நன்கு அறிவாய் தேவி. அதனால் மறைத்து வைத்தும் எந்த பலனும் இல்லை.
நான் என்னுடைய மனதை திறப்பதா ஏதேனும் பலன் உண்டா நாராயணரே? இல்லையெனில் அதையும் தான் என்னால் மறக்க இயலாதே. நான் வழி என்றால் நீதான் இலக்கு. நான் இசை என்றால் நீதான் ஸ்வரம். நான் கடமை என்றால் நீதான் அன்பு. எப்பொழுது கடமையும் அன்பும் இணைந்து ஒன்றாய் முழுமையடைகிறதோ அன்று இப்பிரபஞ்சமே சமநிலையை அடைந்துவிடும். பிரபஞ்சத்தின் சமநிலைக்காக என்னுடைய துணையை ஏற்றுக்கொள்வாயா தேவி? ஏற்றுக்கொள்கிறேன். கடமை நிறைந்த உங்களின் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அமைதியாக இரு மகனே, அமைதியாக இரு. அமைதியாக இருக்கவா முடியாது. இல்லை தந்தையே, முடியாது. நானும் அமைதியாக இருக்க மாட்டேன், அவனையும் அமைதியாக இருக்க விட மாட்டேன். என் தம்பியினுடைய அழிவிலிருந்து அந்த நாராயணனின் அழிவின் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. இல்லை மகனே, வேண்டாம். உன்னுடைய தம்பி அஜினா அசுரனை ஸ்ரீஹரி நாராயணர் வதம் செய்யவில்லை. உன்னுடைய தம்பியை அழித்தது உனக்குள் இருக்கும் உன்னுடைய இந்த பேராசைதான். இன்னும் காலம் உள்ளது மகனே, திருந்திவிடு. இல்லை என்றால் இன்று நீ செய்ததற்கான தண்டனையை உனது தம்பி அனுபவிக்கிறான். நாளை இந்த பிரபஞ்சமே அனுபவிக்கும். அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும் தந்தையே. எனது தம்பியை கொன்றதற்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கட்டும். என்ன நடக்கிறது நாராயணரே? சமநிலை தவறுகிறது. நிச்சயம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது தேவி. அதிலும் முதலில் அந்த ஒன்றுவிட்ட சகோதரன், அவனுடைய நம்பிக்கை துரோகம்தான் என்னுடைய சகோதரனை அழித்து விட்டது. அவன் உங்களுடைய மகன் சேஷ்நாகன். அவனும் அந்த நாராயணனுடன் தானே இருந்தான் தந்தையே, இல்லையா? ஆமாம், இருந்தான். இனி சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை.
இனி நடக்கப் போவது அழிவு மட்டும்தான். அனைத்தையும் நான் அழித்து ஒழித்து விடுவேன். நாராயணன் காக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அழித்து ஒழித்து விடுவேன். எதுவும் மிஞ்சப் போவதில்லை. நான் எனது சகோதரனின் இறுதி மூச்சின் மீது அறுதியிட்டு கூறுகின்றேன். எந்த நாராயணன் என்னிடமிருந்து எனது சகோதரனை பறித்தானோ அவனிடமிருந்து அவனுடைய பிரபஞ்சத்தையே நான் பறித்து விடுவேன். நாராயணா, எங்கள் பிரபு, உம் கடவுளே, இந்த துன்பத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. இந்த சேவகனுக்கு கட்டளையிடுங்கள் நாராயணரே. இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற எனக்கு நீங்கள் சேவை புரிய அனுமதி தாருங்கள். நாராயணா, உங்கள் அன்பான பிரபஞ்சமே ஆபத்தில் உள்ளது. இந்த ஆபத்து யாரால் நேர்கிறது? பிரபஞ்சம் எனக்கு பிரியமானது மட்டுமல்ல, லக்ஷ்மி நாராயணன் இணைப்பின் ஆதாரம் இது. அன்பின் அடையாளமே இந்த பிரபஞ்சம். இது அழிய நான் விடமாட்டேன். நாராயணரே, இது நம் இருவரின் கடமையாகும். நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் தேவி, இப்பொழுது என் கடமை என்னை அழைக்கிறது. விரைவிலேயே உன்னுடைய கடமையும் உன்னை அழைக்கும். அனுமதி அளித்து விட்டேன் சேஷனாக. ஆனந்த சாகரத்திற்கு வந்து போய் வாருங்கள் நாராயணரே.
நல்ல விஷயம் சேஷா, நீயும் வந்துவிட்டாய். உன்னை விடப்போவதில்லை. உன்னையும் நான் அழிக்கத்தான் போகின்றேன். यदा 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 ग्लानिर्भवति अभ्युत्थानं अधर्मस्योत्थानं तदात्मानं விசுவாசம். இதை யாரும் பொறுப்பதில்லை. நம்பிக்கையும் துரோகத்தையும் யாரும் விரும்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் நம்மை கலங்கப்படுத்தி அதன் மூலம் இன்பம் அடைய எண்ணுவார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளை நாம் எப்பொழுதும் விலக்கி வைக்கவே விருப்பப்படுவோம். அவர்களுடன் சேர மாட்டோம், நட்பாக இருக்க மாட்டோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அப்படி செய்வதன் மூலம் நமக்கு நாமே தீங்களித்துக் கொள்கிறோம். ஆகையால் நம்பிக்கை துரோகிகளை நம்முடனே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நண்பனால் செய்ய முடியாத செயலை கூட அவர்கள் செய்வார்கள். நண்பர்கள் நம் குறைகளை மறைப்பார்கள். அதனால் அதை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகிகள் எப்பொழுதும் நமது குறைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதனால் அதை நாம் திருத்தி நமது சுயத்தை மீட்டெடுக்க முடியும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய நன்மைக்கான முக்திக்கான வழியை காண்பிப்பார்கள். நம்பிக்கை துரோகத்தை கூட நல்லெண்ணத்துடன் நீங்கள் எதிர்கொண்டால் உங்கள் சுயத்தை சிறந்து வைகுண்டம் அடைவீர்கள்.